ஓம் சாய்ராம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நாம காணாமல் போன ஒரு செயின பாபா அவரிடம் வேண்டுதல் வைத்த ஒரு சில நிமிடங்களிலேயே எவ்வளவு அழகாக கண்டுபிடித்து கொடுத்தார் என்ற அற்புதத்தை தான் பார்க்க போறோம். பாபாவோட செயல்திறனுக்கு இந்த அற்புதம் ஒரு மிகச்சிறந்த உதாரணமாகும். அந்த அற்புதம் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த சகோதரி வந்து ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்க. சில நாளைக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேலைக்கு போயிட்டு வந்து செயினு, மோதிரத்தெல்லாம் கழட்டி ஒரு சின்ன டப்பாவில் போட்டு டேபிள் மேலே வச்சுடுவாங்க. காலையில் போகும்போது எடுத்து போட்டுப்பாங்க. இது வந்து அவங்க ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்க. அந்த நாள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதுனால சரின்னு பீரோலையும் எடுத்து வைக்காம டேபிள் மேலேயே வச்சுட்டு, சரி அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சவங்க மறந்துடுறாங்க. அடுத்த நாள் வந்து லீவ் நாளுன்றதுனால வீட்டு வேலைகளில் தொடர்ந்து அந்த செயின் அங்கே வச்சதையே மறந்துடுறாங்க. சாயங்காலமா கோயிலுக்கு போகலான்னு கிளம்பும்போது அந்த இடத்துல நகை டப்பா இல்லாததை பார்த்து இவங்களுக்கு அதிர்ச்சி ஆகுது. அதிகபட்சம் 2 பவுன் நகை என்றாலும், இன்னைக்கு விக்கிற காலகட்டத்தில அத காணோன்னோனே இவங்க ரொம்ப பயந்து போயிட்டு, எல்லா இடங்களையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா, இவங்களுக்கு கிடைக்கல. கோயிலுக்கு போறதுக்கு நேரம் ஆகறதுனால, சரி வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க குடும்பத்தார் சொல்லவும், இவங்க கிளம்பி போறாங்க. கிளம்பி போய் சுவாமி தரிசனம் போயிட்டு வந்து, அடுத்த காரியமா என்ன பண்றாங்கன்னா, திரும்பவும் நகை டப்பாவ தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வைக்கிற பீரோல, லேப்டாப் பேக்ல, கட்டில்ல இப்படி தேடிட்டு வராங்க. வீடு முழுக்க தேடுற மாதிரி இருக்கு. எல்லா இடங்கள்ல தேடியும் இவங்களுக்கு வந்து அந்த நகை டப்பா மட்டும் எங்கே வச்சாங்க, எங்கே இருக்குங்கிறது அவங்களால கண்டுபிடிக்க முடியல. சரி யாரோ எடுத்துட்டாங்க போல் இருக்குன்னு பயந்து இவங்களுக்கு அழுகையும் வந்துருச்சு. அந்த செய்தி வந்து எங்களுக்கும் கிடச்சிச்சு. அப்போ உடனே ஓகே இப்போ ஃபோன் பண்ணக்கூடாது. 1 மணி நேரம் கழிச்சு கால் பண்ணலாம். இப்போ பதட்டமா இருப்பாங்க. கொஞ்சம் குறையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு 9 மணிக்கு மேல அவங்களுக்கு கால் பண்ணேன். அவங்கள்ட்ட பேசும்போது, வீட்டுக்கு வந்து வெளியிலேருந்து யாரும் வரல. நாங்க மட்டும் தான் இருந்தோம். ஒரே ஒரு ஜன்னல் மட்டும் நாங்க திறந்து வச்சிருந்தோம். அது வந்து மேல் வீடுங்கிறதுனால திறந்தே தான் வைக்கிறோம் காத்துக்காக அப்படின்னாங்க. அப்படி இருக்கும்போது யாரும் வந்து அந்த நகை டப்பாவ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்க தான் கை மறந்து எங்கேயா வச்சிருப்பீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தேடுங்க. பாபா கிட்ட ஒரு வேண்டுதல் மட்டும் வச்சுக்கோங்க. பாபா நீ வந்து எனக்கு அப்பாவா இருந்து அந்த டப்பாவ எங்க வச்சேங்கிறத காமிச்சு குடு பாபா. தேடி கண்டுபிடின்னு சொல்லி நீ பாபா கிட்ட மனமுருக வேண்டிக்கோ அப்படின்னாங்க. அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்களும் எனக்காக வேண்டிக்கோங்க சித்தி அப்படின்னாங்க. நான் என்ன சொன்னேன்னா, நான் வேண்டிக்கிறது முக்கியம் இல்ல. உனக்கு வந்து முழு நம்பிக்கை இருக்கணும். அதனால நீ வந்து பாபா கிட்ட நல்லா ப்ரே பண்ணு. உடனே கிடைச்சிடும் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு நான் ஃபோன வச்சுட்டு வந்து மொபைல் எடுத்து பார்க்கும்போது ஒரு யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ பாப்பப் ஆகி வந்துச்சு. அதில வந்து 4 அற்புதங்கள் வரும்னு எனக்கு தெரியும். அதனால நமக்கு ஏதாவது இதில ஒரு மெசேஜ் இருக்குமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓட விட்டு ஒரு இடத்த நிறுத்தி கேட்க ஆரம்பித்தேன். அந்த இடத்துல அந்த வீடியோவில் முதல்ல எனக்கு காதில் விழுந்த வாக்கியம் என்னென்னா, செயின் கிடச்சிடுச்சு அக்கா அப்படிங்கிறது தான். எனக்கு அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே சந்தோஷமாயிடுச்சு. நம்ம இப்போ தான் செயினை பற்றி பேசிட்டு ஃபோனை வச்சோம். ஆனால் அதுக்குள்ளே திரும்பவும் நமக்கு அந்த மெசேஜில் என்னென்னா செயின் கிடச்சிருச்சுன்னு வந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக பாபா வந்து செயினை வந்து எடுத்து குடுத்துடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. அந்த வீடியோவையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு, அவங்களுக்கான செய்தி வந்து எந்த நிமிடத்தில வருது அந்த வீடியோலங்கிறதையும் பதிவு பண்ணிட்டு, நானு ஃபோன கீழ வைக்கிறேன். திரும்பவும் அவங்க கிட்டேருந்து எனக்கு கால் வந்துச்சு. "என்னாச்சோ?" அப்படின்ட்டு நான் ஃபோனை எடுக்கிறேன். எனக்கு செயின் கிடச்சிடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. பாபாக்கு கன்ஃபார்மா நம்ம ஒரு அபிஷேகம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா, இவங்க லீவ் நாளுன்றதுனால நிறைய துணிகள்லாம் துவைச்சு டேபிள் மேல அடுக்கி வச்சிருந்துருக்காங்க மதியான நேரத்தில. அத எடுத்து செல்ஃப்ல வைக்கும்போது ஒரு துணிக்கு நடுவுல இந்த நகை டப்பாவும் போயிருக்கு. முதல்ல இவங்க அங்கெல்லாம் தேடி பார்க்கும்போது இவங்களுக்கு கிடைக்கல. ஆனா, பாபா கிட்ட ப்ரே பண்ணிட்டு திரும்பவும் இவங்க தேடும்போது, இவங்களுக்கு அந்த நகை டப்பா கிடைச்சிருக்கு. கண்டிப்பா பாபா தான் வந்து அந்த இடத்த போய் தேட சொல்லி அவங்களுக்கு ஒரு குறிப்பு குடுத்து கிடைக்கவும் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடங்களுக்குள்ளேயே பாபா கிட்ட பிரேயர் வச்ச ஒரே 10 நிமிடத்துல பாபா வந்து அந்த நகை டப்பைய
கண்டுபிடிச்சு குடுத்துருக்காருங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். உண்மையிலேயே அந்த டப்பா அன்னைக்கு கிடைக்காம இருந்தா, அந்த நைட்டு ஃபுல்லா அவங்க என்ன ஆயிருக்குமோன்னு பயத்துல தூங்காமயே கஷ்டப்பட்டுட்டு, கவலைப்பட்டுட்டே இருந்திருப்பாங்க. அந்த கஷ்டம், டென்ஷன் எதுவுமே இல்லாம, பாபா வந்து அந்த செயின மிக அருமையாக தேடி கண்டுபிடிச்சிருக்காரு. ஜெய் சாய்ராம்.